நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தருளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய அருட்பெரும் கருணையினாலே நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலையிலே நம் பிறவி பயன் திருவாசகத்தை எழுதுவதே என்று முதல் வரியாக கொண்டு திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் சார்பில் திருவாசக தெய்வீக மாநாடு. ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் 1,00,000 பேர் திருவாசகத்தை எழுதக்கூடிய அற்புத நிகழ்வின் வெளிப்பாடாக இந்த நிகழ்வு இந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு பெரிய, எந்த இடத்துல மாநாடு நடத்தினாலும் எங்கெங்கோ மாநாடு நடத்துகின்றோம். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே நம்முடைய சைவத்தை பரப்புவதற்காக எங்கெங்கோ மாநாடுகளை செய்தாலும் இந்த இடத்தில் செய்யக்கூடிய இந்த திருவாசகத்தினுடைய மாநாடு உண்மையிலே சால சிறந்தது. ஏனென்று சொன்னால் மிக புண்ணியம் வாய்ந்த இந்த புனிதமான மண், நினைக்க முக்தி தரக்கூடிய மண். இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய அன்பு கொண்ட திருவாசக சிவநேய செல்வர், நம்முடைய திருவாசக தென்றல் மா சிவகுமார் நிறுவன தலைவர், திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழு அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிகழ்வினை இந்த இடத்துல சக்தி சங்கமத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றார். இவைகளை எல்லாம் முன்னின்று ஏற்பாட்டினை செய்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய அத்துணை அன்பர் பெருமக்களும் இன்றைய தினத்தில் ஒருங்கிணைந்து இந்த திருவண்ணாமலை இந்த புனிதமான மண், ஆதி நடமாடுமலை அன்றிருவர் தேடுமலை, சோதியாடரபம் சூடுமலை, நீதி தலைக்குமலை, நிம்மதி சேர்க்குமலை, ஞான தபோதனரை வா வென்று அழைக்குமலை திரு அண்ணாமலை. ஞான தபோதனர் மட்டும்தான் இந்த மண்ணுக்குள்ளார வர முடியும். ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை, அவங்கள மட்டும்தான் வா அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையார் அழைப்பாங்க. பக்கத்து ஊரில் இருப்பாங்க, இதுக்கு வர முடியாது. நிறைய நிறைய விபூதி பூசி இருப்போம், ருத்ராட்சம் தரித்திருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. அண்ணாமலையை நினைக்க யார் அண்ணாமலையார் நினைக்கிறாரோ யார் வரணும்னு அவர்கள் மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புண்ணியமான இந்த மாநாட்டினை அருமையாக ஏற்பாடு செய்து இவ்விழாவினுடைய முத்தாய்ப்பாக நம்முடைய குருமகா சன்னிதானங்களாக நம்முடைய கோவை சிறுவையாதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களும் மற்றும் தொண்டை மண்டல குருமகா சன்னிதானம் அவர்களும் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களும் இவ்விழாவினை ஏற்று முன்னின்று நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய சிவத்திரு சே ராஜேந்திரன் இந்திய ஆட்சி பணித்துறையிலே இருந்து நமக்கெல்லாம் மக்கள் பணிகளை எல்லாம் செய்தது, மகேசன் பணியையும் சேர்ந்து செய்திருக்கின்றார். இப்பொழுது முழுமையாக மக்கள் பணியை மகேசன் பணியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அருமையாக இங்கு இவ்விழாவிற்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய நம்முடைய கோவை அம்பத்தூர் சக்திபீட மகா சமஸ்தானம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள், நம்முடைய மேலமங்கலமாதீனம் அவர்கள் மற்றும் இவ்விழாவிற்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களையும் வணங்கி, இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகமானது மணிவாசக பெருமான் தேடி வந்தார் இந்த திருவண்ணாமலையில். நமக்கெல்லாம் இங்கு வந்ததனால் என்ன கிடைத்தது என்று சொன்னால், மார்கழி மாதம் முப்பொழுதும் என்ன செய்கிறோம், திருவெம்பாவை நாம் பாராயணம் செய்கின்றோம். அது பெரும் புண்ணியம் நமக்கு. இந்த திருவாதவூரடிகளார் இங்கு வந்தார். இங்கு வந்ததனால் என்ன கிடைச்சது, அவருக்கு சிவபெருமானுடைய ஞானம் கிட்டி அவர் பெரும் ஒரு வெம்பாவையானது எழுதினார். எப்படி அந்த அளவுக்கு இந்த புனிதமான இந்த மண் பல பேருக்கு ஞானத்தினை வழங்கிய மண் இந்த திருவண்ணாமலை மண். இந்த திருவண்ணாமலை என்று சொன்னாலே நமக்கு ஞான தபோதனர், எங்கு பார்த்தாலும் சித்தர்கள் இருப்பாங்க, பித்தர்கள் இருப்பாங்க. அந்த பித்தர்கள் பின்னாடி நாம் ஞானம் வேணும்னு சொல்லி ஓடக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மண், எல்லாவற்றையும் மதிக்கக்கூடிய மண். நான் எல்லாம் வளரக்கூடிய காலத்தில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில்
நானும் ஒரு பரதேசியாக ஒரு காலத்தில் சுற்றி கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் நாம் நினைப்போம், அண்ணாமலையாரை நம்ம மனித மனம் அல்லவா சோதிக்கும். சாமி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் உட்காந்த இடத்துல சாப்பாடு வந்து சேர்ந்துடும். நீங்கள் வேணால் ஒரு சோதனை செய்து பார்க்கலாம். எந்த இடத்துல உட்காடுறோமோ அந்த இடத்துல சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. இன்றைய தினம் கூட நான் போன மதியம் நல்ல பசி, யோகிராமாசிரம் பக்கமும் போனோம். அந்த அம்மா நம்முடைய அந்த மடத்தினுடைய அம்மையார் அவர்கள் நமக்கு நீண்ட கால தொடர்பு. பசிக்கிறது என்று சொன்ன உடனே அந்த இடத்துல மனசில் தான் நினச்சோம், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கேட்கவே இல்லை, எங்களுக்கு கொடுத்தார்கள். அதுபோல் அண்ணாமலையார் யாரையும் இங்கு வருகின்ற அத்துணை பேரையும் நிறைக்கக்கூடியவர். அந்த வகையில் இந்த திருவண்ணாமலையிலே நடைபெறக்கூடிய இந்த திருவாசக மாநாட்டினுடைய பெரும் ஒரு புரட்சியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருவாசகம் யாருக்கு என்று சொன்னால், வயதாகி இந்த தலையெல்லாம் நரைத்தவர்களுக்கு அல்ல, வயதானவர்களுக்கெல்லாம் அல்ல. இதெல்லாம் இது போல் குழந்தைகள்லாம் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள், பள்ளி குழந்தைகள் எல்லாரும் பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும். அந்த குழந்தைகள் எல்லாம் இந்த வயசில் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கின்றார்கள் என்று சொன்னாலும், அவர்களுக்கு புரியலையினாலும் அவர்களுக்குள்ளார் ஏதோ ஒரு விதையை அண்ணாமலையார் விதைத்து விடுவார், மாணிக்க வாசகர் விதைத்து விடுவார். ஏனென்று சொன்னால் இது வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். இத்தனை காலம் எல்லாம் உறங்கி விட்டார்கள். எல்லாம் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தை பரப்புவதற்கு ஒவ்வொரு வகையிலுமே ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு கொண்டிருந்தாலும், சைவ சமயத்தினை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய பெரும் ஒரு திட்டத்தினை இது போன்ற மாநாட்டுகள் தான் நமக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். இந்த குழந்தைகளையெல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை பேர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நம்முடைய சிரவையாதீன குருமகா சன்னிதானத்தினுடைய பள்ளியில் அத்தனை மாணவர்கள் எழுதினார்கள். ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இத்தனை மாணவர்கள் இந்த திருவாசகத்தை எழுதுகின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் இனம் புரியாத ஒரு ஆனந்தம் உள்ளுக்குள்ளார கிடைக்கும். எப்படி கிடைத்தது என்று சொன்னால், எப்படி மணிவாசக பெருமான் இறைவனை கண்டதுடன் தன்னுடைய அமைச்சர் பதவியெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்ணார், முழு நேரமாக அந்த இறைவனை சிந்தித்து அப்படியே கிளம்பிட்டார். அந்த வகையில் பெரும் ஒரு புண்ணியத்தினை நமக்கு இந்த திருவாசக மாநாடானது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக 5 பஞ்சபுராணங்களும் 5 தலங்களாக நமக்கு விளங்கக்கூடியது. 12 திருமுறைகளும் 12 ஜோதிர்லிங்கங்களாக இந்த பாரத தேசம் முழுக்கும் இருக்கின்றது. மனிதனாக பிறந்த பயன் இறைவனை தேடி போய் நாடி போய் அவனை தொழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதன் மாநாட்டின் வாயிலாக நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கே வைக்கக்கூடிய, நமக்கு நாமே வைத்துக்கக்கூடிய சூனியம். அந்த வகையில் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருவாசகத்தை தினம் ஒரு வரி எழுதப்பா, திருவாசகத்தை எழுது, தேவாரத்தை படி, இதுபோல் சொல்லி கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு முறை அருகே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி, முனீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஆலயத்திற்கும் நம்முடைய குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். அந்த பணியைத்தான் நம்முடைய சிவகுமாரையா அவர்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக அருமையான இந்த 1,00,000 பேர் எல்லாரும் கைத்தட்டல் கொடுக்கணும் இதுக்கு. ஏனென்று சொன்னால் இது போன்ற பணிகளை எல்லாம் செய்வதற்கெல்லாம் பெரும் இறைவனுடைய கருணை அவர்களுக்குள் இருக்க வேண்டும். அதுபோல் பெரிய இந்த அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய இந்த மாநாட்டிலே இன்றைய தினத்தில் திருவருளாலும் அன்னை உண்ணாமலை அம்பிகையினுடைய பேரருளாலும் மாணிக்க வாசக பெருமானின் திருவருளாலும் இத்திருவாசக மாநாட்டில் பங்கேற்றுள்ள ஆதீன பெருமக்கள், சிவாச்சாரியார்கள், தமிழறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், ஓதுவார்கள், சிவனடியார்கள், பக்தர்கள் மற்றும் நமது அன்புக்கு உரிய நம்முடைய சீடர்களும் நம்முடைய சிவனடியார் சிவனையே சிந்திக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்களையும் அவர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த ஆசிகளையும் கலந்து அவர்களுக்கு சொல்லி ஆராய போகும் திருப்பொருள் திருவண்ணாமலையும் திருவாசகம் என்று சொல்லக்கூடியது. திருவாசகம் என்று சொன்னது, திருவாசகம் ஞான ஜோதி. இங்கே திருவண்ணாமலை மலையே ஜோதி வடிவமாக எழுந்திருக்கக்கூடியார். ஞானமொழி ஒன்று மலை என்று சொல்லக்கூடிய மறை ஓதக்கூடிய மாமலையாக விளங்கக்கூடிய அருணாச்சலத்தில் இந்த திருவாசகமானது நினைக்க முக்தி தரக்கூடிய பஞ்சபூத தலங்களிலே அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஜோதிமயமாக விளங்கிய சிவபெருமானும் பிரமனும் திருமாலும் தனது ஆணவத்தை அறவே ஒழிக்க முடிவில்லா ஜோதி ஸ்தம்பமாக காட்சி அளித்த தலமாம் இந்த திருவண்ணாமலை. இதுவே அந்த ஜோதி இன்று அருணாச்சல மலையாக நாம் எல்லாம்
நமக்கு பெருமான் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். நாம் எல்லாம் நினைக்கிறோம் அண்ணாமலைக்குள்ளார போனாதான் அண்ணாமலையார் நம்ம தரிசனம் பண்ணுறது போல. இந்த மலையை பார்த்து மனதார கும்பிட்டாலே போதும், நினைக்க முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையிலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் சிவபெருமான் நமக்கு ஏதோ ஒரு பிறவியில் ஒரு வரத்தினை வழங்கியிருக்கின்றார். இந்த திருவாசக மாநாட்டிலே இதையெல்லாம் நீங்கள் காண வேண்டும், கண் கொண்டு காண வேண்டும், காது கொண்டு கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் இன்று இவ்விடத்தில் நமக்கு அருள் இருக்கின்றார்கள் என்று போற்றி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முற்றி என்று கூறப்படும். ஆனால் திருவண்ணாமலை நீங்கள் எவ்விடத்தில் இருந்து நினைத்தாலும் முக்தி தரக்கூடியது, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலை எந்த தலத்திற்கும் நினைக்க முக்தின்னு தரல, பிறக்க முக்தின்னு சொன்னான். பிறக்க முக்தின்னா நம்ம பிறக்க முடியுமா? முடியாது. நம்ம ஊரில் போய் அங்கே இறக்க முடியுமா? ஒரு ஊரில் நான் போய் இந்த ஊரில் இறக்கணும்னு சொல்ல முடியுமா? அவங்க அனுமதிக்கணும். அந்த சுவாமி இங்கே காசியில் போய் இறக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த பைரவ பெருமான் நமக்கு அனுமதி கொடுத்தால்தான் முடியும். அந்த வகையில் இந்த இடத்துல நாம் நினைக்கிறதுக்கு நமக்கு எது தடை இல்லை. மனதால் அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்லி உண்ணாமலை அம்பிகையும் நாம் நினைக்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்? நமக்கு முக்தி கிடைத்துவிடும் என்று சொல்லார். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலான்னு ரமண மகரிஷி பாடினார். அதனால தான் இத்தனை ஞான தபோதனர்கள் எல்லாம் சுற்றி மலையை சுற்றி சமாதிகளாக விளங்கக்கூடிய பெரும் ஒரு ஞானமா மலையாக விளங்கக்கூடியது. திருவாசகத்திற்குருகார் ஒரு வாசகத்திற்குருகார் என்று சொல்லுவார்கள். திருவாசகம் அறிவினால் எழுதப்பட்ட நூல் அல்ல, இறைவனுடைய திருவருளினால் இறைவன் தொகுத்து வளர்த்தி கொடுத்த ஒரு நூல். அனுபவத்தால் பிறந்த அருள்மொழி. மாணிக்க வாசக பெருமான் இறைவனை கண்டார், கண்டதை பாடினார், பாடியதை உலகிற்கு அருளினார். எப்படி? கண்டதை பாடினார், பாடியதெல்லாம் உலகத்திற்கு தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா நம்முடைய சிவகுமார் ஐயா, நம்ம ஞானஜோதி அம்மையார்கள் மற்றும் இந்த ஒவ்வொரு இந்த மாநாட்டிற்காக உழைத்தவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கின்றார்கள்? அவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து அவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாநாட்டினை ஒருங்கிணைத்து அவர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக இதற்காக உழைத்து இதையெல்லாம் ஒன்றிணைத்து இந்த இடத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? இந்த மணிவாசக பெருமான் எப்படி மற்றவர்களுக்கு அதை தான் உணர்ந்ததை அவர்கள் மற்றவருக்கு தருணும்னு நினைத்தார், அதுபோல இவர்கள் உணர்ந்ததை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த திருவாசகத்தை எப்படி இருக்கிறது? இலக்கியத்தை விட அழகிய ஒரு மொழியாக விளங்கக்கூடியது திருவாசகம். இலக்கியத்தை விட அழகு. அதை தாண்டி யாராவது லவ் பண்ண முடியுமா? இறைவனை காதல் செய்ய முடியுமா? இறைவனை நினைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குற பொழுது கண்டிப்பாக கிடையாது. அந்த வகையில் பெரும் ஒரு புண்ணியம் திருவாசகத்திற்குருகார், ஒரு வாசகத்திற்குருகார் என்று சொல்லக்கூடிய வகையில் திருவாசகம் நம்மை அளவைக்கின்றது. அதை படிக்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? ஆழமாக நமக்குள்ளார இனம் புரியாத ஒரு மகிழ்வு, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த திருவாசகம். திருவண்ணாமலையும் திருவாசகமும் ஒரே ஆன்மீக பயணத்தினுடைய நேர்கோடு. திருவண்ணாமலை மௌனமாக உபதேசிக்கின்றது, திருவாசகம் மொழியாக உபதேசிக்கின்றது. அருணாச்சலம் தீயாய் எரிகின்றது, திருவாசகம் அன்பை உருவாக்குகின்றது. அருணாச்சலம் அகந்தை அளிக்கின்றது, திருவாசகம் ஆணவத்தை கரைக்கின்றது. இரண்டில் இலக்கு ஒன்றே, உயிர் சிவத்துடன் ஒன்றுபட வேண்டும் என்பதே இந்த திருவாசகத்தினுடைய மாநாட்டினுடைய பெரும் நோக்கமாக விளங்கக்கூடியது. அவ்வகையில் மாணிக்கவாசகர் ஆன்மீக புரட்சியினை செய்தார். மாணிக்கவாசகர் அரச மந்திரியாய் இருந்தவர். ஆனால் இறைவனின் அருள் அவர் உலக பதவியிலிருந்து ஆன்மீக பதவிக்கு அழைத்து சென்றது. அவர் செல்வத்தை விட்டார், புகழை விட்டார், அதிகாரத்தை விட்டார். ஆனால் உலகிற்கு அழியாத பொருளாக விளங்கக்கூடிய திருவாசகத்தினை விட்டு சென்றார். நமக்காக. யாருக்காக? நமக்காக. அதுபோல ஒரு அரசன் கட்டும் அரண்மனை காலத்தால் அழியும், ஒரு ஞானி பாடும் அருள்மொழி காலத்தையும் வெல்லும். அதற்கு சான்று திருவாசகம். அந்த வகையில் திருவாசகத்தின் 5 பெரும் செய்திகள். முதல், இறைவன் மீதான எல்லையற்ற அன்பு. எல்லையற்ற அன்பு இறைவன் மேலே நாம் எந்த அளவுக்கு அன்பு வைக்கணும், ஒரு எல்லை இருக்கும். அம்மாவுக்கு கூட ஒரு எல்லை இருக்கும். வயதான காலத்தில் அம்மா நமக்கு தொந்தரவு கொடுத்தானே நினைப்போம், அது ஒரு எல்லையோடு முடிந்துடும். ஆமாம் தானே? யாரும் மறுக்க முடியாது. ஒரு தொல்லை கொடுத்தானே, என்னடா அம்மா இவ்வளோ சிரமப்படுத்துகிறாளே அப்படின்னு நினைப்போம். ஆமாம் தானே? உண்மைதானே? ஆனால் இறைவனிடத்தில் எல்லையற்ற அன்பினை கொண்டவனாகி எல்லையற்ற அன்பு. 2வது முழுமையான சரணாகதி. 3வது தன்னடக்கம் பணிவு. 4வது எல்லா உயிர்களிடத்திலும் கருணை. 5வது சிவஞானத்தை
இடைவிடாத ஏக்கம். இந்த 5 கருத்துகளே திருவாசகம். இந்த 5 கருத்துகளும் தான் திருவாசகம். எது? தீராத எல்லையற்ற அன்பு, இரண்டாவது முழுமையான சரணாகதி, மூன்றாவது தன்னடக்கம், பணிவு. இதெல்லாம் நீங்கள் திருவாசகத்தை படிக்கிற பொழுது, அடியாரம் மாறுற பொழுது இந்த எல்லாமே நமக்குள்ளார வந்துடுது. எப்படின்னா, தன்னை போல வருகின்றது அல்ல, திருவாசகம் என்று சொல்லக்கூடிய வரிகள் நம் மனதிலே விதையாக ஊனப்படுகின்ற பொழுது அது என்ன இருக்கிறது, நமக்குள்ளாரே அது மலர்ந்து அது தன்னை போலையே வந்துடும். அடியார்களாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, போனாங்கன்னா நம்ம வடநாட்டில் தான் நாங்கள் பார்ப்போம். சாமிங்கெல்லாம் பாருங்கள், பெரும்பணி இந்தோனேஷியா, தாய்லாந்து வரைக்கும் திருவாசகத்தை கொண்டுட்டு போய் நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் கொண்டுட்டு போய் அங்கு சேர்த்தினார். அங்கே திருவாசகத்தை படிக்க வைக்கின்றார். போய் எங்கே அவர்கள் வேற ஒரு மதத்தை சார்ந்தவர்களிடத்தில் போய் படிக்க வைக்கின்றார்கள். 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களிலும் நாம் போய் திருவாசகங்களை எல்லாம் ஓதி, தேவாரங்களை ஓதி, பஞ்சபுராணங்களும் 12 திருமுறைகளையும் அவ்விடத்தில் ஓதுகின்றோம். வடநாட்டில் நாங்கள் எல்லாம் 2024 சாமி நாம் பெரிய ஒரு ரிஷிகேஷில் திரிவேணி காட்டில் மிகப்பெரிய ஒரு வேள்வியை ஏற்பாடு செய்து, அந்த வேள்வியில் வடநாட்டு பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய திருவாசகத்தை நாம் ஓத வைத்தோம். அவர்களை எல்லாமே சிவபுராணத்தை ஓத வைத்தோம். நாம் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள், நம்மளோட அழகாக சொன்னார்கள். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன் என்று சொல்லி நேரம் ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய சமுதாயத்திற்கு ஏன் திருவாசகம் தேவை என்று சொல்லி இத்துடன் நம்முடைய உரைகளை முறிக்கின்றோம். இந்த அறிவு இன்றைய தினத்தில் அறிவு அதிகரித்துள்ளது. அறிவு எல்லாத்துக்குமே நிறையா இருக்குது, ஆமாம் தானே? அறிவு அதிகரித்துள்ளது. ஆனால் அமைதி நமக்குள்ளார இல்லை, குறைந்து போய்விட்டது. ஆனால் மகிழ்ச்சி நமக்குள்ளார அமைதி குறைந்துள்ளது. வசதிகள் அதிகரித்துள்ளது. வசதி, இந்த அண்ணாமலையெல்லாம் அவன் மணிவாசகர் நடந்து வந்திருப்பார், காலால் நடந்து வந்திருப்பார். நாங்கள் பஸ் ஏறி வர்றதுக்கு கூட யோசனை, நம்ம வரணுமா, இன்றைக்கி போகணுமா, நாளைக்கு வேறு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி தானே? வசதிகள் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது? மகிழ்ச்சிகள் நமக்குள்ளாரே குறைந்துள்ளது. தகவல்கள் அதிகரித்துள்ளது, ஞானம் குறைந்துள்ளது. இந்த நிலையில்தான் திருவாசகம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அது மன அழுத்தத்திற்கு மருந்து, குடும்ப ஒற்றுமைக்கு பலம், இளைஞர்களுக்கு ஒழுக்க பாடம், சமுதாயத்தின் அன்பின் அரசியல், உலகிற்கு அமைதியின் அறிவிப்பு. இந்த திருவாசகம் அவ்வகையில் இந்த திருவாசக மாநாட்டினை ஏற்பாடு செய்த நம்முடைய சுகுமார் ஐயா மற்றும் அவரை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும் நம்முடைய சைலாபுரி ஆதீன திருமடத்தின் சார்பாக பரிபூர்ணமான நல்லாசிகளை நல்கி, இதுபோல 1000 விழாக்களை காண வேண்டும். இவைகளையெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைத்து இந்த திருவண்ணாமலை அல்லாது எல்லா இடங்களிலும் செல்ல வேண்டும், வடநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருமடத்தை நாம் சேர்ந்து அவர்களிடத்தில் நாம் எல்லாம் சொல்கின்றோம். அங்கே வடநாட்டிலும் இந்த திருவாசகத்தின் புரட்சியையும் திருமுறைகளுடைய புரட்சிகளையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய திருமணத்தின் ஆவலாக இங்கு வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமான இறைவனுடைய திருவருள் கருணை பெருங்கருணை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பிகை பரிபூர்ணமான திருவருள் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நல்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்து மணிவாசகருடைய திருவடி தாமரைகளை எல்லாம் மனதுடன் நினைந்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் பரிபூர்ணமான திருவருள்களை இறைவன் நல்க வேண்டும் என்று சொல்லி ஆசிகளை கூறி அமர்கின்றோம். போற்றுவோம். நம சிவாய.